தோழர்களே, இப்போது தம்பி வெண்ணிலவன் அவர்களுடைய கவிதை. பிடி கண்ணகிக்கு பலரும் புகழ்பா பாடிய காலத்தில் பின்தங்கிய குலத்தில் பிறந்து நடன அறிவால் மேலோங்கியதோடு மட்டுமல்லாமல் இந்த மண்ணின் பூர்வ நெறியான பௌத்த மதத்தை சார்ந்தவள் மாதவி என்பதனால் மாதவி காவியம் பாடி தமிழ் உலகையே தம் பக்கம் ஈர்த்தவர் புரட்சி பாவலர் தமிழொலி அவர்கள். 40 ஆண்டுகள் மட்டுமே இம்மண்ணில் வாழ்ந்து அளப்பரிய சிந்தனைகளால் பொது உடைமை சிந்தனையின் ஊடாக சேரி விடுதலையை முன்வைத்த புரட்சி பாவலர் தமிழொலி அவர்களின் பிறந்த நாள் இன்று செப்டம்பர் 21. இத்தகைய எழுச்சி மிகுந்த நாளில் போராளி தலைவர் அவர்கள் நடத்துகிற மாநாட்டில் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கிய எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் முதன்மை செயலாளர் உஞ்சை அரசர் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொண்டு கவிதையை தொடங்குகிறேன். வாழ்கொண்டு எழுதியதாய் வடுசுமந்த நெற்றியின்பால், வாழ்கொண்டு எழுதியதாய் வடுசுமந்த நெற்றியின்பால் பால் கொண்டு அபிஷேகம் பாவினான் செய்ய வேண்டும். நூல் கொண்டார் வஞ்சகத்தின் நுண்பொருள் பருப்பொருளை திருமா நீ கால் கொண்டு பந்தாடுகிற களத்தில் நான் வீழ வேண்டும். தார்கொண்ட திருமேனி, தார்கொண்ட திருமேனி தளிர்கொண்ட நெடும்பாசம் நீ போர் கொண்டால் மத யானை உனக்கு புலிப்பாட்டு புனைய வேண்டும். ஏர்கொண்டு உழுபவனின் இருதயத்தில் கூழூற்ற சீர்கொண்டு வந்த உனை சிலை கொண்டு வடிக்க வேண்டும். நடமாட முடியாமல் நரம்பெருந்து கிடந்தயமை கலமாட வைத்தையும் கண்ணீரின் பெருமூச்சே சாதி மதம் உனக்கில்லை தலைவா, சாதி மதம் உனக்கில்லை, சடங்குகளும் உனக்கில்லை, நீதிதானே உனது எல்லை, தமிழ் நேசம்தானே உனது பிள்ளை. நீ தமிழ்த்தாயின் இளைய மகன், நீ தமிழ்த்தாயின் இளைய மகன், தம்பியின் ஒரே தம்பி. கலைஞனே, திருமாவெனும் அறிவியனே, என் கவிதைகளால் உன்னை வணங்குகிறேன். மீசை திரளில் கொடுவாளாடும் மீசை திரளில் கொடுவாளாடும் மிரட்டும் விழிகளில் தீ எழுந்தோடும் ஆசை நரைத்த நெஞ்சாங்கூட்டில் அக்கினி குஞ்சுகள் அடைக்கலம் தேடும். ஏந்தி அங்கனூர் சாமி தாலாட்டு பாடும். மின்னலை முடித்த வெண்மயிர்காலும் மிடுக்கினை வடித்த வெற்புடை தோலும் சண்டமாறுத சொற்களை சுழற்றி சாதியை மென்று துப்பிய நாவும் அட சடுமெனத் திமிரி புலியனத்தாவும். கைத்தட்டுறவங்க கவிதைகளை கேட்டு அதன் பிறகு நீங்கள் செய்தால்தான் கவிதை எடுபடும், கவிதை புரியும். மின்னலை முடித்த வெண்மயிர்காலும் மிடுக்கினை வடித்த வெற்புடை தோலும் சண்டமாறுத சொற்களை சுழற்றி சாதியை மென்று துப்பிய நாவும் அட சடுமெனத் திமிரி புலியனத்தாவும். காரிருள் அகற்றும் பேரறிவெங்கே தலைவா, காரிருள் அகற்றும் பேரறிவெங்கே, உன் கருணையினோரம் மாமழை எங்கே, ஊனுடல் துறந்த உத்தமம் எங்கே, வளவனின் உள்ளமும் உதடும் கொள்கையும் ஒன்றென ஊரின எழுப்பி முழங்கிடு சங்கே. விடுதலையின் பொருள் திருமா திருமா, விடுதலையின் பொருள் திருமா திருமா, அவர் வியர்வையில் முளைத்த விடியல் கூறும். அட நீ வெட்டி எறியும் நகக்கன் கூட வெளிச்சம் உமிழும் பிறையாய் மாறும், வேண்டுமெனில் அது புயலாய் சீரும். ஆண்டை சேவக பிழைப்பிதுவா, அடே ஆண்டை சேவக பிழைப்பிதுவா, நீ என்ன அடிமை தேசத்து சிறுபுழுவா. ஏட்டினை வடித்து எழுத்துகள் தொடுத்து வாழ்க்கையை படைத்தவன் வேகுவதா, நீ போய் வடவன் கால்களில் வீழ்குவதா. எல்லா உயிர்க்கும் பிறப்போக்கும், எல்லா உயிர்க்கும் பிறப்போக்கும் இங்கே எவனும் எதையும் கொணரவில்லை. நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு எவனையும் கேட்டு வளரவில்லை, பொழுது எவனுக்காகவும் புலரவில்லை. காதல் இங்கே பொது உடைமை, காதல் இங்கே பொது உடைமை, கல்வி உமது பிறப்புரிமை. இவ் அறத்தினை வீழ்த்தவா ஆயிரம் ஆயிரம் காடையர் பெருக்கும் வன்கொடுமை, சிறுத்தை களத்தில் முழக்கடா குலப்பெருமை.
மனுவின் மகனுனை மிதிக்கின்றான், மனுவின் மகனுனை மிதிக்கின்றான், மார்வாடி கைகொட்டி சிரிக்கின்றான். உன் மானம் கல்வி மாட்சிமை பெருக்கை மடமையால் தட்டி பறிக்கின்றான், மானுட சுயம்பை புதைக்கின்றான். எல்லாம் விதி என புலம்புவதா? எல்லாம் விதி என புலம்புவதா? நீ எழுத்தறிவித்தவன் கலங்குவதா? அட பொல்லா விதி எனும் பூச்சாண்டிக்காய் போர்ப்பறை அதிரச் சுணங்குவதா? திருமாவின் போராளி பிள்ளைகள் வணங்குவதா? மண்ணை மலையை உழுதவன் நீ, மண்ணை மலையை உழுதவன் நீ, மாடாய் உழைத்து களைத்தவன் நீ, திண்ணை அமைத்து தெருவை சமைத்து விடியும் வரையில் விடித்தவன் நீ, அந்த விஞ்ஞானத்தை விதைத்தவன் நீ. அழுக்கை வெளுக்கும் படித்துறை நீ, அயோத்திதாசரின் வகுப்பறை நீ, ஆகம நெறியின் ஆயுளை நெறித்த அம்பேத்கர் எழுதிய தொகுப்புரை நீ, அண்ணன் திருமா பாசறை நீ. மேட்டுக்குடிக்கு ஒரு நீதி, மேட்டுக்குடிக்கு ஒரு நீதி, மேல்நாட்டானுக்கு ஒரு நீதி. கோட்டை கொத்தளம் கோபுரம் எழுப்பிய குடிசை தமிழனுக்கு ஒரு நீதி என கொட்டி முழக்குது மதம் சாதி. அட மாநிலமே நீ உயிர்த்தெழுவாய், செத்து கிடக்கிற. அட மாநிலமே நீ உயிர்த்தெழுவாய், உயர் மானம் பெரிதென விழித்தெழுவாய். மாய்வதா உன்னினம், மடிவதா உன் புகழ், செருக்கலமாட சிலிர்த்தெழுவாய், உடன் சிறுத்தை படையினை பிடித்தெழுவாய். புத்தன் நடந்த பாதை இது, அவன் பூம்புனல் ஆடிய வீதி இது. புத்தன் நடந்த பாதை இது, அவன் பூம்புனல் ஆடிய வீதி இது. வாழ்வியல் நெறியை தம்மத்தை உலகுக்கு வடித்து தந்த சாதி இது. திருமாவளவன் இயற்றிய சோதி இது. ஊமைகளாகவே கிடப்பது சுகமா? நீ ஓலமிட்டு அழுது துடிப்பது தகுமா? ஊமைகளாகவே கிடப்பது சுகமா? ஓலமிட்டு அழுது துடிப்பது தகுமா? இது உன்னுயிர் தேசம், உயிரினும் பெரிது, ஊரை விடுத்து ஒதுங்குதல் நலமா? இது வென்ன உண்டு கொழுத்து திரிகின்ற நிலமா? போதி மரங்களின் கிளைகளெங்கும், போதி மரங்களின் கிளைகளெங்கும் நம் பிணங்களை தொங்க விடுகின்றான். காடு கடனிகள் மிச்சமில்லாமல் காவி கொடிகளை நடுகின்றான், நம் கடைசி இருப்பை தொடுகின்றான். சூழ்ச்சி வலையை அறுத்தறிவாய், சிறுத்தையே சூழ்ச்சி வலையை அறுத்தறிவாய், அதை சுக்குநூறாக கிழித்தறிவாய். ஆரியன் உன்னை ஆளுமை செய்ய ஆரிவன் இடுப்பை முறித்தறிவாய், உன் அகன்ற விழிகளால் நெருப்பெறிவாய். போர்க்களம் உனக்கு புதிதில்லை, போர்க்களம் உனக்கு புதிதில்லை, நீ புறமிட்டதாக பதிவில்லை. கடும் புயலென சினந்து எழாதம்பி, அதோ புரட்டி போடடா தடைக்கல்லை, நீ போராளி தலைவரின் இனப்பில்லை. வணக்கம். வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த நதிநீர் உரிமை பாதுகாப்பு மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கிற சிறப்பு வாய்ந்த நம்முடைய தலைவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் சிறப்பு செய்யப்படுகிறது. முதலில் விவசாயிகள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய மாநில செயலாளர் அக்ரி பசுமை வளவன் அவர்களும் மாநில செயலாளர் வீர செங்கோரன் அவர்களும் தலைவர்களுக்கு ஆடை போர்த்தி சிறப்பு செய்கிறார்கள். விவசாயிகள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் அளிவிக்கப்பட்ட வரவேற்பை தொடர்ந்து நம்முடைய எழுச்சி தமிழர் அன்பு தலைவர் அவர்கள் புரட்சி புயல் மரியாதைக்குரிய அண்ணன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்களுக்கு ஆடை போர்த்தி சிறப்பிக்கிறார். இலக்கிய செல்வர் தமிழகத்தினுடைய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய ஐயா குமரி அனந்தன் அவர்களுக்கு எழுச்சி தமிழர் ஆடை போர்த்தி சிறப்பு செய்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் எளிமையின் வடிவம் அருமை தோழர் இரா முத்தரசன் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் உங்களது கரவொலிகளுக்கு மத்தியில்
தலைவர் அவர்கள் ஆடை பொருத்தி சிறப்பிக்கிறார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர்களுள் ஒருவருமாகிய விவசாயிகளின் உரிமைக்காக குரல் கொடுத்து வருகிற தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு எழுச்சி தமிழர் ஆடை போர்த்தி சிறப்பு செய்கிறார். நீரியல் வல்லுநர் ஏசி காமராஜ் அவர்களின் சார்பிலே இங்கே கலந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய நம்முடைய அன்பு நண்பர் தேசிய நீர்வழிச்சாலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் பூமி லோகநாதன் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் ஆடை போர்த்தி சிறப்பு செய்கிறார். பூவுலகின் நண்பர்கள் என்கிற அமைப்பை நிறுவி கடந்த 4 நூற்றாண்டுகளுக்கும் மேலாக சுற்றுப்புற சூழல் தொடர்பான விழிப்புணர்வை ஊட்டி வருகிற அருமை தோழர் சுந்தரராஜன் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் ஆடை ஊர்த்தி சிறப்பிக்கிறார்கள். உங்கள் கரவொலிகளுக்கு மத்தியிலே விருந்தினர்கள் வரவேற்பு நிகழ்வு இந்த அளவிலே நிறைவு பெறுகிறது. பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியிலே வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த நதிநீர் உரிமை பாதுகாப்பு மாநாடு விடுதலை சிறுத்தைகளால் ஒருங்கிணைக்கப்பட்டு நம்முடைய எழுச்சி தமிழர் அன்பு தலைவர் அவர்களால் தலைமையேற்று நடத்தப்படுகிற சிறப்பை பெறுகிறது. தமிழகத்தின் ஆக்கப்பூர்வமான தலைவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். எத்தகைய நெருக்கடிகள் வந்தாலும் வரலாறு தனக்கிட்டிருக்கிற கட்டளையை கம்பீரமாய் செய்து முடிக்கிற நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த நதிநீர் உரிமை பாதுகாப்பு மாநாட்டினை உங்கள் ஒத்துழைப்போடு மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற தருணம் இந்த தருணம். வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்பதற்காக விடுதலை சிறுத்தைகளின் துணைநிலை அமைப்பாகிய விவசாயிகள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய மாநில செயலாளர் அன்பு இளவல் பசுமை வளவன் அவர்களை அழைக்கிறேன். அன்பார்ந்த பெரியவர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக நெஞ்சார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தேவை தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், தேவையை உணராமல் போராட முடியாது, போராட முடியாமல் வாழ முடியாது என்ற இலக்கணத்துக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழும் அம்பேத்கர் அவர்கள் நமது எதிர்கால சந்ததிகள் பாழாகக்கூடாது என்ற உயரிய சிந்தனையோடு இன்றைய தேவை நதிநீர் பாசனம் விவசாயிகளின் வாழ்வுரிமை எதிர்காலத்தில் நமது சந்ததிகளை காப்பாற்றுவதற்காக விழித்தெழுதுங்கள், போராட வாருங்கள், இல்லை என்றால் நம் வருகாலம் பாழாகிவிடும் என்று இந்த நதிநீர் பாதுகாப்பு மாநாட்டை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்களின் வாழும் அம்பேத்கர் எழுச்சி தமிழர் அவர்களே, வருக வருக என வரவேற்கிறேன். இந்த மாநாட்டுக்கு முன்னிலை வைத்து கொண்டிருக்கும் நமது இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களே, நமது இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்கள் நெஞ்சம் நிறைந்த சகோதரர் எழுத்தாளர் கல்வியாளர் அருமை அண்ணன் துரை ரவிக்குமார் அவர்களே, இங்கே எழுச்சுரை ஆற்ற வருகை தந்திருக்கும் தமிழக விவசாய இயக்கத்தினுடைய மாநில தலைவர் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கு சிறப்புரை ஆற்ற இருக்கும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய மூத்த தலைவர் சொல்லின் செல்வர்
இலக்கிய செல்வர் ஐயா குமரி ஆனந்த் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர், விவசாய இயக்கங்களுடைய தஞ்சை மண்ணில் பிறந்து திருவாரூர் மண்ணில் பிறந்து விவசாய இயக்கங்களுக்காக தன்னை அர்ப்பணித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அருமை தோழர் முத்தரசன் அவர்களே, தமிழகத்தில் தூங்குகின்ற தமிழ் சமுதாயத்தை பிடரை தட்டி தமிழா எழுந்து வா என்று புயலென புறப்பட்ட புரட்சி புயல் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். பூவுலக பூமி லோகநாதன் பொதுச் செயலாளர் தேசிய நதிநீர் வழிச்சாலை இயக்க அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த மாநாட்டை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த முதன்மை செயலாளர் ஐயா உஞ்சை அரசன் அவர்களுக்கும் அண்ணன் பாவரசு அவர்களுக்கும் சென்னை ஒட்டிய அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் உங்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றேன். இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் அரசாங்கம் செயல்படுகிறதா இல்லையா என்று தெரியவில்லை. சமீப காலத்தில் புல்லூரிலே, ஆந்திரா அருகில் உள்ள புல்லூர் அணைக்கட்டிலே ஒரு விவசாயி சீனிவாசன் என்ற ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொண்டான். ஆனால் தமிழக அரசு அதை தற்கொலை அல்ல, அவர் தவறி விழுந்து இறந்து விட்டார் என்று ஒரு கபல நாடகத்தை ஆடியது. ஒரு விவசாயியுடைய படுகொலையை தற்கொலை என்று கூட பதிவு செய்ய முடியாத அரசாங்கம் இந்த நாட்டிலே இருக்கிறது. இதை மாதிரி நம்ம நாட்டுடைய விவசாயம் இரண்டு கண்கள் மாறி அந்த விவசாயம் 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 ரொம்ப முக்கியம். இந்த நாட்டிலே தண்ணீர் பஞ்சம் மிக மோசமான சூழ்நிலையில் உருவாகி கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் இப்போ குறுவை சாகுபடி முடித்து கொண்டு இருக்கணும், ஆனால் குறுவை சாகுபடி நடக்கவில்லை. விவசாயி வஞ்சிக்கப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படியேப்பட்ட விவசாயிகளுடைய நதிநீர் உரிமைகளை பாதுகாப்பதற்காக இந்த மாநாடை சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து தோழர்களுக்கும் வருக வருக என வரவேற்று என்னுடைய சிற்றுரையை முடித்துக்கொள்ள நன்றி, வணக்கம். கொலைகளையெல்லாம் தற்கொலை என்று மூடி மறைக்கிற அரசாக இந்த அரசு செயல்படுகிறது. விவசாயிகள் இறந்தாலும் இதே நிலைதான், விசாரணை கைதிகள் கொல்லப்பட்டாலும் இதே நிலைதான். இத்தகைய சூழ்நிலையில் பன்முக பரிமாணத்தோடு இந்த உரிமை போரில் நம்மை வழிநடத்துகிற நம்முடைய அன்பு தலைவர் நதிநீர் உரிமை பாதுகாப்பு மாநாட்டின் வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தரும்படி உங்கள் அனைவரின் சார்பிலே அன்போடு அழைக்கிறேன். அந்த பக்கம் நிற்கிற தம்பிகளை அப்படியே உட்காருங்க ப்ளீஸ். நீங்கள் உட்கார்ந்தாதான், அந்த வழிநடையில் நிற்கிற தம்பிங்க உட்கார்ந்தாதான் மேற்கொண்டு யாரும் உள்ளே வர்றது முயற்சி பண்ண மாட்டாங்க. நின்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாம் வந்துக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் அப்படியே உட்காருங்க. நீங்கள் இதுக்கு முன்னால் வரவே முடியாது. தயவுசெய்து உட்காருங்க ப்ளீஸ். அப்படியே உட்காந்துருங்க. அப்போ தான் கட்டுக்கோப்பாக இருக்கும், நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கும். வந்திருக்கிற தோழர்கள் ஒத்துழைப்பு தாருங்கள். இந்த மாநாட்டின் மிக முக்கியமான அம்சம் மாநாட்டு தீர்மானம். இந்த தீர்மானத்தை ஒட்டி தலைவர்கள் பேசுவார்கள். ஆகவே இந்த தீர்மானத்தை நாம் ஒற்றை தீர்மானமாக நிறைவேற்ற இருக்கிறோம். பொதுவாக மாநாடுகளில் 10க்கும் மேற்பட்ட தீர்மானங்களை இயற்றுவது உண்டு. கடந்த சில மாநாடுகளாக நாம் தொடர்ந்து ஒற்றை தீர்மானத்தை மட்டுமே முன்மொழிந்து அதை நீங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறீர்கள். அதேபோல் இந்த மாநாட்டிலும் ஒரே தீர்மானம் 2-3 பக்கங்கள் உள்ளன. நான் படித்து முடித்த பிறகு நீங்கள் கைகளை தட்டி இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து தலைவர்கள் நம்மிடையே பேச இருக்கிறார்கள். இப்போது தீர்மானத்தை முன்மொழிகிறேன். நதிநீர் உரிமை பாதுகாப்பு மாநாடு. நதிநீர் உரிமையை பாதுகாப்போம்.
இந்தியாவில் இருக்கும் தண்ணீர் பற்றாக்குறை கொண்ட மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று. குடிநீர், விவசாயம், தொழிற்சாலைகள், கால்நடைகள், மின் உற்பத்தி முதலான பயன்பாடுகளுக்காக ஆண்டொன்றுக்கு சுமார் 1895 டிஎம்சி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுகிறது. ஆனால் பருவமழை, பிற மாநிலங்களிலிருந்து கிடைக்க வேண்டிய நதிநீர் எல்லாம் முழுமையாக கிடைத்தாலும் கூட இங்கு ஆண்டொன்றுக்கு சுமார் 308 டிஎம்சி தண்ணீர் பற்றாக்குறை உள்ளது. பெருகி வரும் மக்கள் தொகையின் காரணமாக இந்த பற்றாக்குறையின் அளவு கூடிக்கொண்டே போகிறது. பருவமழை பெய்துவிட்டால் விவசாயத்துக்கு மட்டுமின்றி குடித்தண்ணீர் தேவைக்கே தட்டுப்பாடு ஏற்படும் என்ற நிலைதான் இங்கு இருக்கிறது. தமிழ்நாட்டில் சராசரியாக ஆண்டுக்கு 970 மில்லிமீட்டர் மழை பெய்கிறது. அக்டோபர் மாதத்துக்கும் டிசம்பர் மாதத்துக்கும் இடையில் பெய்யும் வடகிழக்கு பருவமழைதான் தமிழ்நாட்டுக்கு அதிக அளவு மழை நீரை தருகிறது. இதை தவிர ஏரிகள், அணைக்கட்டுகள், பிற மாநிலங்களில் இருந்து கிடைக்கும் நதிநீர் எல்லாம் சேர்ந்து தமிழகத்துக்கு கிடைக்கும் தண்ணீர் சுமார் 853 டிஎம்சி ஆகும். நிலத்தடி நீர் இங்கு மிகவும் குறைவு. மாநிலத்தின் பெரும்பாலான இடங்களில் நிலத்தடி நீர் அபாயகரமான நிலையை எட்டிவிட்டது. தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 385 வட்டங்களில் 142 வட்டங்களில் 100% கூடுதலாக நிலத்தடி நீர் உறிஞ்சப்பட்டாயிற்று. 145 வட்டங்களில் மட்டும்தான் 70 விழுக்காட்டுக்கும் கீழே தண்ணீர் எடுக்கப்பட்டுள்ளது. விவசாயத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் 46 விழுக்காடு விவசாயம் மட்டும்தான் இப்போது பாசனத்தை நம்பி இருக்கிறது. மற்றதெல்லாம் வானம் பார்த்த விவசாயம்தான். இதனால் ஒவ்வொரு ஆண்டும் விவசாயம் செய்யப்படும் பரப்பளவு குறைந்து கொண்டே வருகிறது. இது மிகப்பெரிய உணவு பற்றாக்குறையில் தமிழ்நாட்டை தள்ளி கொண்டிருக்கிறது. இந்தியாவில் வற்றாத ஜீவநதிகளும் எண்ணற்ற சிறு ஆறுகளும் ஓடுகின்றன. இவற்றை நாடுகளுக்கு இடையே ஓடும் ஆறுகள், மாநிலங்களுக்கு இடையே ஓடும் ஆறுகள் என பிரிக்கலாம். இந்தியாவின் பரப்பளவில் சுமார் 95 விழுக்காடு இப்படி நாடுகளுக்கிடையே, மாநிலங்களுக்கிடையே ஓடும் நதிகளால் நீர்வளம் பெறுகிறது. இந்த நீரை நாடுகளும் மாநிலங்களும் எப்படி பகிர்ந்து கொள்வது என்பதற்கு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலிருந்தே பல்வேறு ஒப்பந்தங்களும் சட்டங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. மத்திய நீர்வள ஆணையம் உட்பட பல்வேறு அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. உயர்நீதிமன்றங்களும் உச்சநீதிமன்றமும் பல்வேறு தீர்ப்புகளை வழங்கியுள்ளன. நடுவர் மன்றங்கள் அமைக்கப்பட்டு அவற்றின் இறுதி தீர்ப்புகள் வெளியாகியுள்ளன. அவற்றின் அடிப்படையில் மத்திய அரசும் மாநில அரசுகளும் பல்வேறு ஆணைகளை பிறப்பித்துள்ளன. இவ்வாறு ஒப்பந்தங்களாலும் நடுவர் மன்ற தீர்ப்பினாலும் நீதிமன்ற தீர்ப்புகளாலும் தமிழ்நாட்டுக்கு உறுதியளிக்கப்பட்ட நதிநீரைத்தான் நமது அண்டை மாநிலங்களான கர்நாடகா, ஆந்திரா, கேரளா ஆகியவை நமக்கு தர மறுக்கின்றன. காவிரி, பாலாறு, முல்லை பெரியாறு, சிறுவாணி என ஒவ்வொரு நதியிலும் சட்டவிரோதமாக குறுக்கே அணைகளை கட்டி தமிழகத்துக்கு வரவேண்டிய தண்ணீரை முடக்குகின்றன. இதனால் முல்லை பெரியாறை நம்பியிருக்கும் தமிழகத்தின் தென் மாவட்டங்களும், பவானி, சிறுவாணி ஆகியவற்றை நம்பியிருக்கும் கொங்கு மண்டலமும், காவிரியை மட்டுமே சார்ந்திருக்கும் டெல்டா மாவட்டங்களும், பாலாறை நம்பியிருக்கும் வட மாவட்டங்களும் தண்ணீரின்றி தவிக்கின்றன. இங்கெல்லாம் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தண்ணீர் பற்றாக்குறையால் தமிழ்நாட்டின் தொழில் வளமும் கால்நடை வளமும் மின் உற்பத்தியும் பாதிப்படைந்துள்ளன. குடிநீர் பஞ்சம் ஏற்படும் சூழலும் உருவாகியுள்ளது.
இரு மாநிலங்களுக்கிடையே நதிநீர் பங்கீட்டில் சிக்கல் ஏற்பட்டால் அரசியலமைப்பு சட்டப்படி அதில் தலையிட்டு பாதிக்கப்பட்ட மாநிலத்தின் நதிநீர் உரிமையை காக்க வேண்டியது நடுவண் அரசின் கடமையாகும். ஆனால் தனது கடமையை செய்யாமல் தேர்தல் லாபத்தை கருத்தில் கொண்டு தமிழகத்தை வஞ்சிக்கிறது. காவிரி நடுவர் மன்றம் தனது இறுதி தீர்ப்பில் குறிப்பிட்டவாறு காவிரி மேலாண்மை வாரியத்தையும் காவிரி ஒழுங்காற்றுக் குழுவையும் அமைக்காமல் கடந்த 3 ஆண்டுகளாக காலம் தாழ்த்தி வருகிறது. இந்நிலையில் நேற்று செப்டம்பர் 20ஆம் தேதி இன்னும் 4 வாரங்களுக்குள் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டுமென மைய அரசுக்கு உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் இடைக்கால நிவாரணமாக தமிழ்நாட்டுக்கு வழங்கும்படி கூறிய தண்ணீரிலேயே 2.56 TMC நீரை குறைத்து கர்நாடகம் வழங்கியிருக்கும் நிலையில் கர்நாடகத்தில் அடுத்து வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கும் பாரதிய ஜனதா தலைமையிலான மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் ஆணையை அவ்வளவு எளிதில் நிறைவேற்றிவிடாது. கர்நாடக அரசு மேற்கொள்வதைப் போல சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஒருங்கிணைந்த போராட்டத்தை நடத்தினால் மட்டுமே இந்த பிரச்சனையில் மத்திய அரசை செயல்பட வைக்க முடியும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து அதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டுமென வலியுறுத்துகிறோம். தமிழ்நாடு பாலைவனமாகிவிடாமல் தடுக்க வேண்டுமெனில் தமிழ்நாட்டின் நதிநீர் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். அதுவே இப்போது தமிழ்நாட்டின் முதன்மையான கடமையாகியுள்ளது. இந்த வரலாற்று கடமையை நிறைவேற்ற முன்வருமாறு தமிழக அரசியல் கட்சிகளையும் பொதுமக்களையும் இந்த மாநாட்டின் வாயிலாக விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அறைகூவி அழைக்கிறோம். அனைவரும் எழுந்து நின்று கைகளை தட்டி இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. எண்ணூறு கிலோமீட்டர் நீளமுள்ள காவிரி நதி சரிபாதிக்கும் மேலாக தமிழகத்தில்தான் பாய்கிறது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். 6500 கிலோமீட்டரை நீளத்தை விட அதிகமாக இருக்கிற நைல் நதியை நாடுகள் தங்களுக்கு இடையிலே பங்கிட்டு கொள்ள முடிகிற போது இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் கூட ஜோர்தான் நதிநீரை சண்டையின்றி பங்கிட்டு கொள்ள முடியும் என்கிற நிலை இருக்கிற போது இந்தியாவும் பாகிஸ்தானும் கூட நதிநீரை பிரச்சனையின்றி பகிர்ந்து கொள்ள முடியும் என்கிற நிலை இருக்கிற போது திராவிடம் என்று நாம் விரிந்து பறந்து எண்ணிய இந்த மண்ணிலே காவிரி நீரை பகிர்ந்து கொள்வதில் ஏற்பட்டிருக்கிற சிக்கல்களையும் அது தமிழகத்திற்கு ஏற்படுத்தக்கூடிய நெருக்கடிகளையும் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த தீர்மானத்திலே மிக விரிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். காவிரி நீர் உள்ளிட்ட அனைத்து நதிநீர் உரிமைகளையும் மீட்டெடுப்பதற்காக தமிழக மக்களை அறைகூவி அழைக்கிற இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தந்திருக்கிற நம்முடைய தலைவர்கள் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கரவொலியால் நம்முடைய நன்றியை தெரிவிப்போம். இந்த தீர்மானத்தை வாழ்த்திடவும் தனது கருத்தை பகிர்ந்து கொள்ளவும் தேசிய நீர்வழிச்சாலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் திருச்சி பூமி லோகநாதன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த மாநாட்டின் தலைவர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கம். உரிய நேரத்தில் உரிய இடத்திலே
நதிநீர் பாதுகாப்பு மாநாட்டினை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர்களுக்கு முதலிலே விவசாயி என்ற முறையிலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே நடத்துவதற்கு ஒரு காரணமும் இருக்கலாம் என்று கருதுகின்றேன். தமிழகத்திலே ஆட்சிகள் மாறினாலும் மாறாதவர்கள் அதிகார வர்க்கத்தினர். பல்லாண்டு காலமாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படாமல் இருப்பதற்கு காரணம் அவர்களும் முக்கியமானவர்கள் என்பதை இந்த மன்றத்திலே பதிவு செய்து கொள்கின்றேன். அவர்களெல்லாம் சென்னை மாநகரத்திலே தான் குடியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு குடிப்பதற்கு கிடைக்கின்ற தண்ணீர் காவிரி நீர் வீராணத்தின் வழியாகத்தான் வருகின்றது. இன்னும் 10 ஆண்டுகள் சென்றால் அவர்கள் குடிப்பதற்கே கஷ்டப்படுகின்ற நிலை ஏற்படும். இந்த நிலை நீடித்தால் இந்த நிலை ஏற்படுவதற்கு காரணம் என்ன? ஏன் இதற்கு தீர்வு கிடையாதா? இருக்கின்றது. ஆனால் அதிகார வர்க்கத்தினரும் ஆட்சியாளர்களும் செயல்படுத்த மறுக்கின்றார்கள். ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன். ஜவஹர்லால் காலத்தில் இருந்து நதிநீர்களை இணைப்பது என்கின்ற பிரச்சனை இருந்தது. KL ராவ் என்கின்றவர் கங்கையையும் காவிரியையும் இணைக்கின்ற திட்டத்தை கொடுத்தார். அது பாட்னாவில் இருந்து தமிழகம் வருகின்ற திட்டம். அந்த திட்டம் விந்திய மலையை கடந்து கொண்டு வருகின்ற பொழுது ஒரு மாநகரத்திற்கு தேவையான மின்சாரம் செலவாகின்றது என்ற காரணத்திற்காக அந்த திட்டம் கைவிடப்பட்டது. அதற்கு பின்னாலே இந்திரா காந்தி பிரதமராக இருக்கின்ற பொழுது கேப்டன் தஸ்தர் என்பவர் மாலை கால்வாய் திட்டத்தை கொடுத்தார். அந்த திட்டம் கிடப்பிலே போடப்பட்டிருந்த பொழுது 1977ஆம் ஆண்டு அன்றைய பாரத பிரதமர் மொரார்ஜி தேசாய் அவர்கள் தமிழகத்தின் தென் மாவட்டங்களிலே சுற்றுப்பயணம் செய்கின்ற பொழுது ஏசி காமராஜ் அவர்கள் கங்கை காவிரியை இணைக்க வேண்டும், அதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும் என்று கூறியவுடனேயே அவர் டெல்லி சென்றவுடன் கிடப்பிலே போடப்பட்ட கேப்டன் தஸ்தர் திட்டத்தை அரசாங்கம் ஆய்வு செய்தது. அது சில பொறியியல் தொழில்நுட்ப காரணங்களினால் அந்த திட்டமும் நிராகரிக்கப்பட்டது. அதற்கு பின்னாலே இந்திரா காந்தி பிரதமராக வந்த பொழுது 1980ஆம் ஆண்டு தேசிய நீர்வள மேம்பாட்டு முகமை NWDA என்று சுருக்கமாக சொல்வார்கள், அந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. அந்த அமைப்பானது இந்தியாவின் 2 பிரிவாக இமாலயன் பகுதி, தீபகற்ப பகுதி என்று இந்த நாட்டில் உள்ள நதிகளை இணைப்பதற்கு 30 பகுதிகளாக பிரித்து ஆய்வு செய்தார்கள். 1980ஆம் ஆண்டு தொடங்கிய அந்த திட்டம் இன்று வரை ஆய்வு செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஒழிய என்ற பயனும் இல்லை. ஏன் என்று கேட்டால் ஒரு மாநிலத்தின் உபயோகிக்கப்படுகின்ற தண்ணீரைத்தான் அடுத்த மாநிலத்திற்கு தருகின்ற என்ற காரணத்தினால் அனைத்து மாநிலங்களும் எதிர்க்கின்றன, தமிழகத்தை தவிர. உதாரணத்திற்கு ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். தமிழகத்திற்கு வருகின்ற திட்டம் என்று முதல்வர்கள் எல்லாம் டெல்லியிலே முதல்வர் மாநாட்டிலும் பிரதமருக்கு கடிதம் எழுதுகின்ற பொழுதெல்லாம் கோதாவரி, கிருஷ்ணா, பாலாறு, காவேரி என்றெல்லாம் நதிகளை எல்லாம் இணைக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அந்த NWDA திட்டத்தில் இருக்கின்றது மகாநதியில் இருந்து வருகின்ற தண்ணீர் கோதாவரியோடு சரி, அது நமக்கு கிடைக்காது. இங்கே இருக்கின்ற திட்டம் என்றால் கோதாவரி, கிருஷ்ணா, பாலாறு, காவேரி என்று இணைக்கின்ற பொழுது அந்த தண்ணீர் கல்லணைக்குத்தான் கிடைக்கின்றன. 136 TMC கிடைக்கும் என்கின்றார்கள். கல்லணையிலே எத்தனை TMC தண்ணீர் தேக்கி வைக்க முடியும்? 1 TMC தண்ணீர் கூட தேக்கி வைக்க முடியாது. அந்த திட்டத்தை செயல்படுவதற்கு ஆந்திர மாநில அரசினுடைய ஒப்புதல் தேவை. ஆகவே அந்த மாநிலம் ஒப்புதல் தராது. அதனின் காரணமாகத்தான் இதற்கு மாற்று திட்டமாக ஏசி காமராஜ் அவர்கள் தேசிய நீர்வழிச்சாலை திட்டம் என்ற ஒன்றை பயன்படுத்தி கொண்டு வந்தார்கள். அந்த திட்டத்தினுடைய நோக்கம் கப்பல் போக்குவரத்திற்கு மட்டுமல்ல, தேசிய நெடுஞ்சாலை செயல்படுத்துவதற்கு எந்த ஒரு மாநிலத்தினுடைய ஒப்புதலும் தேவையில்லை. மத்திய அரசு அதற்கு தேவையான நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து செயல்படுத்த முடியும். அதே சட்டம் தேசிய நீர்வழிச்சாலை திட்டத்திற்கு உண்டு என்ற காரணத்தினாலே இதை எந்த மாநில அரசும் எதிர்க்க முடியாது. இரண்டாவதாக, இந்த திட்டத்திலே உபரி நீர்களை மட்டும், கடலுக்கு செல்லுகின்ற நீரை மட்டும்தான் இந்த திட்டத்திலே பயன்படுத்துகின்ற காரணத்தினால் கர்நாடகமும் ஏற்றுக்கொள்கின்றது, கேரளாவும் ஏற்றுக்கொள்கின்றது. ஆந்திராவுடைய சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த திட்டத்தை எந்த தென்னக மாநிலமும் செயல்படுத்துகின்றதோ இல்லையே, நான் முதலாக இந்த திட்டத்தை செயல்படுத்துகின்றேன் என்று வாக்குறுதியும் அளித்திருக்கின்றார்கள். இந்த திட்டத்தை ஏன் இவ்வளவு பெரிய திட்டத்தை இன்னும் செயல்படுத்தவில்லை என்று கேட்கலாம். 2002ஆம் ஆண்டு வாஜ்பாய் அவர்கள்
பிரதமராக இருக்கின்ற பொழுது உச்ச நீதிமன்றமும் ஒரு உத்தரவை போட்டது. எந்த ஒரு மாநில அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, நதிகள் இணைப்பு திட்டம் வைத்திருந்தால் அதை உச்ச நீதிமன்றத்திற்கு அனுப்புங்கள் என்று கூறிய போது இந்த திட்டம் உச்ச நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டது. அது மட்டுமல்ல, வாஜ்பாய் அவர்கள் இண்டிபெண்டன்ட் குரூப் ஆஃப் எக்ஸ்பர்ட் என்று ஐஐடி பேராசிரியர்களால் ஒரு குழு நியமிக்கப்பட்டது. அந்த குழுவிற்கு 21 திட்டங்கள் வந்தன. அதிலே அவர்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட திட்டங்கள் 7. அந்த 7 திட்டங்களிலே அதிகமாக விவாதிக்கப்பட்டது அரை மணி நேரமாக கேப்டன் தஸ்தர் திட்டம் மீண்டும் ஆய்வுக்கு வந்த பொழுது அப்பொழுதும் தொழில்நுட்ப காரணங்களால் நிராகரிக்கப்பட்டது. அடுத்ததாக தேசிய நீர்வழிச்சாலை திட்டம் 3 மணி நேரம் விவாதித்த பிறகு நமது பொறியாளர்கள் கேட்டார்கள், இதுவரை நீங்கள் கேள்வி கேட்டீர்கள், நாங்கள் பதில் சொன்னோம், இப்பொழுது நாங்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்கின்றோம், இதற்கு பதில் தாருங்கள் என்று கேட்டபோது இந்த திட்டத்தை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் என்று கேட்டபொழுது த பெஸ்ட் ப்ரப்போசல் என்று அவர்கள் கூறினார்கள். அந்த கூட்டத்திற்கு, அந்த திட்டத்தின் ஆய்வுக்குழுவிற்கு மத்திய அரசாங்கம் நியமித்த NWA திட்டத்தை ஆய்வுக்கு அனுப்ப வேண்டும் என்று அன்று டாஸ்க் போர்ஸ் சேர்மனாக இருந்த இன்றைய ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு அவர்கள் அனுப்ப வேண்டும் என்று கூறிய போது NWA டைரக்டர் ஜெனரல் RK சர்மா அவர்களும் இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபொழுது எப்பொழுது திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதோ அப்பொழுது நீர்வளத்துறை செயலாளராக இருந்தவர் அன்று டாஸ்க் போர்ஸ் துணைத் தலைவராக இருந்த CC பட்டேல் அவர்களும் இந்த திட்டத்தை ஆய்வுக்கு அனுப்ப மறுத்தார்கள். ஏனெனில் இந்த திட்டம் அவர்களால் நிச்சயமாக நிராகரிக்கப்படும் என்பது அவர்களுக்கே நன்கு தெரியும். ஆகவே தான் இந்த திட்டம் செயல்படுத்தவில்லை. அது மட்டுமல்ல, 2004ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் பிரதமராக வந்த பொழுது அன்றைய நீர்வளத்துறை செயலாளர் VK துகல் அவர்களை சந்தித்தோம். இந்த திட்டத்தை ஆய்வுக்கு அவர்களிடம் கொடுத்த பொழுது அவர்கள் NWA டைரக்டர் உட்பட NWA பொறியாளர்கள், CWC பொறியாளர்கள் அனைவருக்கும் இந்த திட்டத்தை அளித்து, நாளை அல்ல இன்றும் நாளையும் இந்த திட்டத்தை நீங்கள் நன்கு படித்துவிட்டு நாளை மறுநாள் இவர்களோடு விவாதித்து இந்த திட்டத்தை பற்றி அதற்கு மறுநாள் என்னிடம் கூறுங்கள் என்று கேட்டார்கள். அதே போன்று விவாதம் நடந்த பிறகு மீண்டும் துகளை சந்திக்கின்ற பொழுது NWA டைரக்டர் ஜெனரல் VK சர்மாவை கேட்டார்கள், இந்த திட்டத்தை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் என்று. 4 சந்தேகம்தான் என்று சொன்னார். என்ன என்று கேட்டபொழுது ஒவ்வொன்றாக சொன்னார்கள். ஒவ்வொன்றுக்கும் AC காமராஜ் அவர்கள் பதிலளித்தார்கள். 4வதாக கூறிய சந்தேகம், உங்கள் நீர்வழிச்சாலையிலே வண்டல் மண், சில்ட் என்கின்ற வண்டல் மண் படிந்தால் என்ன செய்வீர்கள், இந்த திட்டம் பாதிக்கப்படுமே என்றார்கள், கப்பல் போக்குவரத்து. அப்பொழுதுதான் AC காமராஜ் கேட்டார், RK சர்மா அவர்களை, நீங்கள் கட்டுகின்ற அணையில் வண்டல் மண் படிந்தால் என்ன செய்வீர்கள் என்று. அதற்கு NWA டைரக்டர் ஜெனரல் கூறுகிறார், நாங்கள் அணைகள் கட்டுவதே 50 ஆண்டு பயன்பாட்டிற்குத்தான் என்று கூறினார். அப்பொழுது AC காமராஜ் அவர்கள் சொன்னால், எங்கள் திட்டம் பல நூற்றாண்டுகளுக்கு பயன்படும். அதிலே படுகின்ற வண்டல் மண்களை சுழற்சி முறையிலே 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுத்து அதை வணிகமாக்கி அரசுக்கு வருமானத்தை ஈட்டித்தரும் என்று சொன்ன உடனேயே VK துகல் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் 30 பகுதிகளாக ஆய்வு செய்திருக்கின்றீர்கள், இதுவரை எந்த பயனும் இல்லை. இந்த திட்டத்தை ஆந்திராவின் ஒரு பகுதியாக 31வது பகுதியாக எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்யுங்கள். அது மட்டுமல்ல, இந்த திட்டத்திலே உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் அவர்களோடு தொடர்பு கொண்டு டெல்லியில் அல்ல மதுரைக்கோ சென்னைக்கோ சென்று அவர்களிடம் மீண்டும் ஆலோசனை செய்து இந்த திட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்று கூறினார்கள். ஆனால் இதனை விரும்பாத காங்கிரஸ் அரசு, அதனால் தானோ அல்லது என்னவோ தெரியவில்லை, VK துகல் அவர்களை நீர்வளத்துறை செயலாளரிலிருந்து உள்துறைக்கு மாற்றப்பட்டவுடன் இந்த திட்டம் ஆய்வு செய்யப்படுவது கைவிடப்பட்டது. அது மட்டுமல்ல, தமிழகத்திலே அன்றைய முன்னாள் அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக இருக்கின்ற பொழுது இந்த திட்டத்தை செயல்படுத்துமாறு மன்மோகன் சிங் அவர்களுக்கு கடிதம் எழுதினார். அதற்கு எந்த விதமான பதிலும் இல்லை என்ற உடனேயே AC காமராஜ் அவர்களை அழைத்து, நீங்கள் இந்த திட்டத்தின் அடிப்படையிலே ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்தனியாக எனக்கு தாருங்கள் என்று அவர் செல்கின்ற மாநிலங்களுக்கெல்லாம் இந்த திட்டத்தை சட்டமன்றத்திலும் முதல்வரிடம் சமர்ப்பித்தார்கள். அதன்படி தமிழ்நாடு நீர்வழிச்சாலை திட்டம், பீகார் நீர்வழிச்சாலை திட்டம், கேரள நீர்வழிச்சாலை திட்டம், கர்நாடகா நீர்வழிச்சாலை திட்டம், ஆந்திரா நீர்வழிச்சாலை திட்டம், மேகாலயா நீர்வழிச்சாலை திட்டம் என்று இந்த திட்டத்தின் அடிப்படையிலே பிரித்து கொடுக்கப்பட்டது. 2005ஆம் ஆண்டு இன்றைய முதல்வர் ஜெயலலிதா தான் அன்று முதல்வராக இருந்தார். சென்னையிலே வெள்ள நிவாரணத்தை பார்க்க வருகின்ற பொழுது ஜெயலலிதா அவர்களிடம் அப்துல் கலாம் அவர்கள் இந்த திட்டத்தினை கொடுத்து, இந்த திட்டம் சிறந்த திட்டம், இதனை செயல்படுத்துங்கள் என்று கூறினார்கள். கூறிய உடனேயே அவர்களும் சரி என்று கேட்டுக்கொண்டு நான் அவர்களை அழைத்து பேசுகின்றேன் என்று சொல்லிவிட 2006 ஜனவரி மாதம் 4ஆம் தேதி AC காமராஜ்
அவருடைய குழுவினரையும் அழைத்து இந்த திட்டம் பற்றி விவாதித்தார்கள். விவாதித்த உடனேயே தலைமைச் செயலாளரிடமும் நிதித்துறை செயலாளரிடமும் இந்த திட்டத்தை உடனே ஆய்வு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள், அதற்கு தேவையான நிதியையும் ஒதுக்குங்கள் என்று கூறினார்கள். இந்த நேரத்திலே நான் பணிவோடு கூறிக்கொள்கின்றேன், யாரையும் குற்றம் சொல்லவில்லை, சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை. அன்றைய நீர்வள ஆலோசகராக இருந்த மோகனகிருஷ்ணன் அவர்கள் அப்பொழுது அமைதியாக இருந்த பின்னால் இதற்கு நிதி ஒதுக்குகின்ற பொழுது இந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்க வேண்டாம், இதிலே பல சந்தேகங்கள் இருக்கின்றன, இந்த திட்டத்தை இன்னும் விவாதிக்க வேண்டும் சொன்னவர்தான் இதுவரையில் இந்த திட்டத்தை விவாதிப்பதற்கு அவர்கள் அழைக்கவில்லை. அது மட்டுமல்ல, 2011ஆம் ஆண்டு தேர்தலிலே அஇஅதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலே முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கூறியிருந்தார்கள், தமிழ்நாடு நதிகளை இணைக்கும் நவீன நீர்வழிச்சாலை, தமிழக நதிகளை நீர்வழிச்சாலைகள் மூலம் இணைத்து தண்ணீர் வீணாகாமல் வெள்ளப்பெருக்கு நீரையும் வரைமுறைப்படுத்தி மற்றும் தேக்கி தேவையான பாசன பகுதிக்கு தேவையான பொழுது பயன்படுத்துவோம். தமிழ்நாட்டு நதிகளை இணைக்கும் நவீன நீர்வழிச்சாலை PPP முறையில் உலக வங்கி கடன் பெற்று செயல்படுத்தப்படும் என்று அறிக்கையில் கூறினார்கள். 6 ஆண்டுகள் ஆகின்றன, இன்னும் செயல்படுத்தவில்லை. ஏன்? ஆட்சியாளர் அதிகார வர்க்கத்தினர் தான் இதற்கு குறுக்கீடாக இருக்கின்றார்கள். அப்படி என்ன இந்த திட்டத்தின் மூலம் செயல்படுத்தப்படும்? இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுகின்ற போது, தமிழ்நாடு நீர்வழிச்சாலை திட்டத்தின் மூலம் பயன்படுகின்ற பொழுது தமிழகத்திலே நீரை தேக்குவதற்கு ஒரு நீர்த்தேக்கம் கட்டுவதற்கு கூட வசதி இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது நாம் எங்கே தண்ணீரை தேக்கி வைக்க முடியும்? காவிரியில் வருகின்ற தண்ணீர் அனைத்தையும் கடலுக்கு, வெள்ளம் வருகின்ற பொழுது கடலுக்குத்தான் செல்கின்றன. இன்று ஆந்திராவிலே ஒவ்வொரு ஆண்டும் கோதாவரியில் மட்டும் 3000 TMC தண்ணீர் கடலுக்கு சென்று வீணாகின்றன. அதனுடைய தலைமை பொறியாளர் கூறுகின்றார், சென்ற ஆண்டு கோதாவரியிலே 4000 TMC தண்ணீர் கடலுக்கு சென்றது என்று. கர்நாடகாவிலே நமக்கு 50 TMC தண்ணீர் கூட மறுக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் ஆண்டுக்கு சராசரியாக 2000 TMC தண்ணீரை கடலுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். கேரளா 250 TMC தண்ணீரை கடலுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றன. அந்த தண்ணீரைத்தான் தேசிய நீர்வழிச்சாலை மூலம் கொண்டு வர விரும்புகின்றோம். அந்த திட்டத்தினுடைய பயன்கள் என்ன? தமிழ்நாட்டிலே தமிழ் நீர்வழிச்சாலை அமைத்தால் தமிழ்நாட்டிலே அந்த நீர்வழிச்சாலை மூலம் 150 TMC தண்ணீரை தேக்கி வைக்க முடியும். தமிழகத்திலே 5 கோடி மக்களுக்கு மேல் குடிநீர் கிடைக்கும். வெள்ளச்சேதத்தை கட்டுப்படுத்த முடியும். வெள்ள நீரை மட்டும் சேமித்து உபயோகப்படுத்த வகை செய்யும். இருவழி பாதை தண்ணீர் எல்லா ஆறுகளையும் பிணைக்கின்றன. அது மட்டுமல்லாது 60 லட்சம் ஏக்கர் நிலம் கூடுதலாக பாசன வசதி பெறும். இந்த நீர்வழிச்சாலையின் மூலமாக எரிபொருள் செலவு மிச்சமாகும். ஏனென்று கேட்டால் தரைவழி போக்குவரத்திலே 100% எரிபொருள் தேவை என்றால் நீர்வழிச்சாலையிலே 10% எரிபொருள் போதும். இதனால் அந்நிய செலவாணி மிச்சப்படும். அரசுக்கு ஏற்படுகின்ற செலவை 90 விழுக்காடு மிச்சப்படுத்த முடியும். 150 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். 900 கிலோமீட்டர் நீர்வழிச்சாலையிலே 150 TMC தண்ணீரை நம்மால் தேக்கி வைக்க முடியும். இந்த திட்டத்திற்கு 50,000 கோடி தான் செலவாகும். இந்த அரசு 500 கோடி செலவு செய்தால் போதும். மிச்ச தொகையை மத்திய அரசும் தனியார் நிறுவனங்களும் செயல்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றன. ஆனால் தமிழகத்திலே உள்ள பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் என்ன கூறுகின்றார்கள் தெரியுமா? இந்த நீர் சமவெளியிலே செல்கின்றது. இவர்கள் படித்த பாலபாடம் என்றால் மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி தண்ணீர் செல்லும். இந்த பாலபாடத்தை மட்டும்தான் மனதிலே வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டினுடைய பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். சமவெளிச்சாலையிலே எப்படி தண்ணீர் செல்லும் என்று கேட்கின்றார்கள். நான் கேட்கின்றேன், பொதுப்பணித்துறையிலே இவ்வளவு ஆண்டு காலம் பணிபுரிகின்றீர்களே, பாபநாசம் கரையாறு அணை என்கின்ற பாபநாசம் அணையிலிருந்து சேர்வலாறு அணைக்கு ஒரு வாய்க்கால் செல்கின்றன. மேலிருந்து கீழ்நோக்கி தான் வருகின்றன. ஓராண்டு சேர்வலாறு அணைக்கு வெள்ளப்பெருக்கெடுத்து நீர் வந்த பொழுது சேர்வலாறு அணையிலிருந்து மேல்நோக்கி பெரியார் பாபநாசம் அணைக்கு தண்ணீர் சென்று அந்த நீர்த்தேக்கம் உயர்ந்து நீர் மட்டம் உயர்ந்தது என்பதை இந்த பொறியாளர்களுக்கு தெரியாதா? ஆகவே இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படாமல் இருப்பதற்கு காரணம் அதிகார வர்க்கத்தினர் தான் என்பதை உங்கள் முன் வைத்து பதிவு செய்து வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தேசிய நீர்வழி சாலைகள் தொடர்பாக
மூச்சு விடுவதற்கு கூட நேரமின்றி மிகச் சிறப்பானதொரு ஆய்வுரையை அருமை அண்ணன் லோகநாதன் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். என் பாட்டனார் ஆற்றில் குளித்தார், என் தாத்தா குளத்தில் குளித்தார், நான் கிணற்றில் குளித்திருக்கிறேன், என் மகன் குழாயில் குளிக்கிறான், நாளை என் பேரன் எப்படி குளிக்கப் போகிறானோ தெரியவில்லை, கட்டாயம் கொள்ளு பேரனிடத்தில் கேட்டால் குளியலா, அந்த மாத்திரையை நான் காலையிலேயே போட்டுவிட்டேன் என்று சொல்லுகிற நிலை வரும் என்கிற வேதனையோடு பூவுலகின் நண்பர்கள் அமைப்பினை ஒருங்கிணைக்கிற மரியாதைக்குரிய தோழர் சுந்தரராஜன் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். நதிநீர் உரிமை பாதுகாப்பு மாநாட்டின் இந்த முக்கியமான நிகழ்வில் மேடையில் இருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும், வந்திருக்கின்ற அன்பு தோழர்களுக்கும், பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் பூவுலகின் நண்பர் சார்பில் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, 3ஆம் உலகப் போர் என்று ஒன்று நடந்தால் அது தண்ணீருக்காகத்தான் இருக்கும் என்று பூவுலகின் நண்பர் சார்பில் 1990ஆம் ஆண்டு ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது. 20ஆம் நூற்றாண்டை எப்படி எண்ணெய் தீர்மானித்ததோ அதேபோல் 21ஆம் நூற்றாண்டை தண்ணீர் தீர்மானிக்கும் என்று உலகத்தில் உள்ள பல வல்லுநர்கள் அறிவித்து விட்டார்கள். தண்ணீர் அடுத்த உலகப் போர் நடந்தால் தண்ணீருக்காகத்தான் என்று பல அறிஞர்கள் சொல்லிவிட்டார்கள். அதன் ஒரு குறியீடாகத்தான் தமிழகம் போராடி காவிரியில் உரிமை பெறுவதற்காக போராடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு காவிரியில் நேற்று உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கின்ற தீர்ப்பு நாம் அனைவரும் நினைவு கூற வேண்டியது ஒரு முக்கியமான நபரை, மறைந்த இந்தியாவின் பிரதமர் அவர்கள், சமூக நீதி காவலர் திரு VP சிங் அவர்களை நாம் இந்த நேரத்தில் நிச்சயமாக நினைவு கூற வேண்டும். நண்பர்களே, அந்த மனிதர் மட்டும் இல்லை என்றால், VP சிங், சமூக நீதி காவலர் VP சிங் மட்டும் அவர்கள் இல்லை என்றால் ஒருபோதும் மத்திய அரசாங்கம் காவேரி நடுவர் மன்றத்தை அமைத்து இருக்காது. நண்பர்களே, மே மாதம் 2ஆம் தேதி 1990ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் காவேரியில் பிரச்சனையை தீர்ப்பதற்காக காவேரி நடுவர் நீதிமன்றத்தை அமைக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு மாத காலத்தில் ஜூன் 4ஆம் தேதி 1990ஆம் ஆண்டு காவேரி நடுவர் மன்றத்தை நிறுவி தமிழகத்துக்கு இன்று 26 வருடங்கள் கழித்து நீதி கிடைப்பதற்கான அடி விதையை, அடி அச்சாணையை ஊன்றியவர் சமூக நீதி காவலர் VP சிங் அவர்கள். 2007ஆம் ஆண்டு காவேரி நீதிமன்றம் இறுதி தீர்ப்பை வழங்கிய பிறகு தூங்கி எழுந்த மத்திய அரசுகள் 2013ஆம் ஆண்டில்தான் அரசியலில் வெளியிட்டன அந்த தீர்ப்பை. அதற்கு பிறகுதான் தமிழ்நாடு போராடி நேற்றைய தீர்ப்பை பெற்றிருக்கிறோம். காவேரி என்பது தமிழகத்தின் உரிமை. காவேரி நீர் என்பது தமிழகத்துக்கு சொந்தமான நீர். 4 லட்சம் ஏக்கர் விவசாயம் செய்த கர்நாடகம் இன்று 23 லட்சம் ஏக்கரில் விவசாயம் செய்கிறது. வெறும் 13 லட்சம் விவசாயம் செய்த நாம் இன்றைக்கு வெறும் 17 லட்சம் ஏக்கரில் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, கர்நாடகத்திற்கு விவசாயம் செய்து சொல்லிக் கொடுத்தவர்கள் யார் என்றால் தமிழர்களாகிய நாம் தான். கர்நாடகத்துக்கு விவசாயிகளுக்கு விவசாயம் செய்யவே சொல்லிக் கொடுத்தோம். இன்றைக்கு காவேரியில் இன்றைக்கு நாம் பெறுகின்ற தண்ணீர் என்ன தெரியுமா? நாம் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போராடி எந்த தண்ணீரை பெறுகிறோம் தெரியுமா நண்பர்களே? பெங்களூர் ஒரு நாளைக்கு 20 TMC தண்ணீரை கழிவு நீராக காவேரியில் கலக்க விடுகிறது. பெங்களூர் நகரம் மட்டும் நான் சொல்கிறேன், 20 TMC தண்ணீரை காவேரியில் பெங்களூர் நகரம் கலக்க விடுகிறது. அந்த தண்ணீருக்காக தான் தமிழகம் இன்று போராடி அந்த உரிமையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு காவேரி டெல்டாங்கிறது என்ன? காவேரி நீர் கொண்டு வருகின்ற வண்டல் மண் படிந்து 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 உருவானதுதான் காவேரி டெல்டா. முதல் நதினா என்ன, கடல்னா என்ன, அந்த விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. நதி என்பது என்ன? கடலில் இருக்கின்ற நீர் ஆவியாகி மேகமாகி மலைகளிலிருந்து போகக்கூடிய குளிர்ந்த காற்று பழுதும் பொழுது மழை பொழுது சிறு சிறு ஓடைகளாகி பெரிய நதியாக உருவாகி திரும்பி கடலில் கொண்டே சேர்க்கக்கூடிய ஒரு இயற்கை சூழல் தான் இந்த நதி. இன்றைக்கு காவிரி நதியை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற நாம் இந்த நீர் மேலாண்மை குறித்து எவ்வாறான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? நீரின் முக்கியத்துவத்தை உணர்ந்தனால் மட்டுமே நம்முடைய பண்டைய தமிழர்கள் முன்னோர்கள் தமிழ்நாடு முழுவதும் 39,000 நீர்நிலைகளை உருவாக்கி வைத்திருந்தார்கள். நண்பர்களே, குளம் குட்டை கம்மா ஊரில் ஒவ்வொரு ஊருக்கும் இந்த நீர்நிலை இருக்கும். ஒரு நீர்நிலை நிறைந்தால் அடுத்தது, அது நிறைந்தால் அடுத்தது, அது நிறைந்தால் அடுத்தது என்று 2 லட்சம் ஓடைகள் இருந்துச்சு தமிழ்நாட்டில். 34 நதிகள் தமிழ்நாட்டுக்கு.
34 நதிகள், 2 லட்சம் ஓடைகள், 39,000 நீர்நிலைகள் தமிழ்நாட்டுக்கு நீரியல் குறித்த புள்ளி விவரம். நாம் என்ன செஞ்சோம் தெரியுமா? நாகர்கோயில் ஒரு பஸ் ஸ்டாண்டு பேரு குளத்து பஸ் ஸ்டாண்டு. குளம் எப்படிரா பஸ் ஸ்டாண்ட் ஆக முடியும் நம்ம கேட்கவே இல்லை. மதுரையில் இருக்கின்ற மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் ஒரு நீர்நிலை. நீர்நிலையை ஆக்கிரமிக்க கூடாதுன்னு சொன்ன உயர் நீதிமன்றத்தின் கிளை மதுரையில் ஒரு நீர்நிலை தான் அமைஞ்சிருக்கு. இதை விட கொடுமையான விஷயம், சென்னையில் முகப்பேரில் ஏரி ஸ்கீம் என்று ஒரு ஸ்கீம் வைத்திருக்கிறார்கள். ஏரி எப்படி ஸ்கீமாக முடியும்? அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இருக்கின்றோம் நாம். இது எல்லாவற்றையும் விட ஒரு மிகப்பெரிய முரணான விஷயம். நீரின்றி அமையாது உலகன்னு சொன்ன வள்ளுவனுக்கே வள்ளுவர் கோட்டம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் ஒரு மிகப்பெரிய நீர்நிலையை அழிச்சுதான் வள்ளுவர் கோட்டம் கட்டியிருக்கோம். எவ்வளவு பெரிய முரணான வாழ்க்கை நாம் வாழ்றோம். சில டிஎம்சி தண்ணிக்காக நம்ம கர்நாடகா சண்டை போடுறோம். சண்டை போடணும், வாங்கணும், நம்ம உரிமை, மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் பல லட்சம் கொள்ளல கொண்ட டிஎம்சி கொண்ட நீர்நிலை நாம் எப்படி பார்க்கிறோம்? பஸ் ஸ்டாண்டாகவும், கலெக்டர் ஆபீஸாகவும், இன்ஜினியரிங் காலேஜாகவும், பிளாட்டாகவும் தெரியுது நண்பர்களே. நமக்கு அதான் தெரியுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழகம் பெற்றிருக்கின்ற வெற்றி நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். ஆனால் மத்திய அரசாங்கம் காவேரி நடுவர் மன்றத்தை அமைக்குமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு. இந்த மாதிரி சமயங்களில், இந்த மாதிரி நேரங்களில் தமிழகத்தில் ஒரு குரல் ஒலிக்கும். அது என்ன குரல் தெரியுமா? நதிகளை எல்லாம் இணைக்க வேண்டும், கங்கையை கொண்டு காவேரியில் இணைக்க வேண்டும். தமிழர்களே, நீங்கள் ஏன் கிடைக்காத காவேரிக்காக கஷ்டப்படுகிறீர்கள்? உங்களுக்காக நான் கங்கையை கொண்டு காவேரியோட சேர்த்து விட்டோம், நீங்க காவேரி பத்தி கவலைப்படாதீர்கள் என்று சொல்லுகின்ற குரல் அது சாத்தியமா நண்பர்களே? நாம் வைக்க வேண்டிய கேள்வியே தான். கங்கையும் காவேரியும் இணைப்போம் என்று சொல்பவர்களுக்கு நாம் வைக்க வேண்டிய முக்கியமான கேள்வி அது சாத்தியமா என்பதுதான், அது தேவையா என்பதுதான். காவேரி நம் உரிமை. காவேரியில் நாம் நீர்வழிக்குரிய உரிமையை பெற்றவர்கள். உரிமையுள்ள காவேரியை பெறுவதற்கு 40 ஆண்டு காலம் சட்ட போராட்டத்தையும் மக்கள் போராட்டத்தையும் நடத்த வேண்டியுள்ளது. உரிமையே இல்லாத கங்கையை உத்தரப்பிரதேசம், உத்தராஞ்சல், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒரிசா, ஆந்திரா என்று 7 மாநிலங்களை தாண்டி காவேரியோடு இணைப்போம் என்றால் இது எப்படி சாத்தியப்படும் நண்பர்களே? முதலில் ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு முக்கியமான பார்வையை நம்ம பார்க்க வேண்டும். நதி நீர் போய் வேஸ்டா போய் கடல்ல போய் கலந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. இயற்கை ஒன்று முட்டாள் கிடையாதுங்க, நாம தான் முட்டாள்கள். மரத்தை வெட்டி பேப்பர் செஞ்சு, மரத்தை வெட்டி பென்சில் செஞ்சு மரங்களை காப்போன்னு எழுதுவோம். இயற்கை ஒன்று முட்டாள் கிடையாது. நதிநீர் போய், நன்னீர் போய், கடலில் போய் கலந்தால் மட்டுமே இந்த உலகத்தில் உயிர் சூழல் இருக்கும். சமூக நல அமைப்பில் பார்த்தாலும் சரி, இந்த திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் 15 லட்சம் கோடி செலவாகும். அந்த பணம் யார்கிட்ட இருக்கு? யார் தருவா அந்த பணத்தை? ஒரு வருஷம் மட்டும் கிடையாது, 15 வருஷமாகும் திட்டத்தை நிறைவேற்ற. 15 முதல் 20 வருஷமாகும். யார் தருவா அந்த பணத்தை? அந்த திட்டத்தை நிறைவேற்றிய பிறகு அதை பராமரிப்பு பணிகளுக்காக வருடம் ஒன்றுக்கு 1,50,000 கோடி ரூபாய் ஆகுமே, அதை யார் தரப்போறா? போல விட்டுவானா? உரிமையுள்ள காவிரியை தர முடியாத கர்நாடகம், உரிமை இல்லாத கங்கையை மேற்கு வங்காளமும் ஒரிசாவும் ஆந்திராவும் விட்டு விடுவார்களா நண்பர்களே? இந்த குரல் ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் ஒலிக்கிறது? கங்கையும் காவேரியும் இணைக்க வேண்டுகிற குரல் ஏன் தமிழகத்தில் மட்டும் ஒலிக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஒரிசால போய் நீங்க பேச சொல்லுங்க பார்ப்போம். கங்கையை கொண்டு மகாநதியோட சேர்த்துருவோம் சொல்லி பேச சொல்லுங்க, கொன்னே விடுவான். ஆந்திரா போய் பேச சொல்லுங்க, கங்கையை கொண்டு நாங்கள் கிருஷ்ணாலையும் கோதாவரியும் சேர்த்துருவோம் சொல்லுங்க, கொன்னே விடுவான். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், தங்களுடைய உரிமைகளுக்காக தாங்கள் போராடி பெற முடியும் என்ற நம்பிக்கையை அந்த மக்கள் வைத்துள்ளார்கள். ஆனால் தமிழர்களாகிய நாம் தான் உண்மையில் நம்முடைய உரிமைகளுக்காக போராடி விடக்கூடாது என்பதற்காக ஒலிக்கும் குரல் தான் கங்கையை கொண்டு காவேரியில் இணைப்போம் என்கிற குரல். நண்பர்களை தயவு செய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சொல்றாங்க தமிழர்களுக்கு நீர் மேலாண்மை தெரியாது, இயற்கைனா என்னன்னு தெரியாது, நீரை கொண்டே வீணா கொண்டே கலக்கிறாங்க சொல்றாங்க. வேடிக்கை தான் நண்பர்களே. உலகம் இன்றைக்குத்தான் உயிர்நேயம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. உலக அறமன்றங்களில், ஐக்கிய நாடுகள் சபையில் மனிதநேயம் குறித்து இன்றைக்கு தான் பேசிக் கொண்டிருக்கிறது. மன்னிக்கணும். ஆனால் 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதநேயம் மட்டுமல்ல, உயிர்நேயம் பற்றி பேசிய சமூகம் தமிழ் சமூகம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றது என்ன? இன்னைக்கு தான் நீங்க ஹியூமன் ரைட்ஸ் பத்தி பேசுறீங்க. ஆனால் 2500 வருஷத்துக்கு முன்னாடி உயிர்நேயம் பத்தி பேசிய சமூகம் தமிழ் சமூகம். சங்க இலக்கியத்துல ஒரு பாட்டு வரும், மரம் சா மருந்தும் கொள்ளார்னு. இந்த மரத்தில் இருக்கின்ற பழங்களை பறித்து என் நோயை குணப்படுத்த முடியும் என்றால் குணப்படுத்து. இந்த மரத்தில் இருக்கின்ற இலைகளை பறித்து கசாயம் காய்ச்சி என் நோயை குணப்படுத்த முடியும் என்றால் குணப்படுத்து. ஆனால் இந்த மரத்தை வெட்டித்தான், மரத்தை கொன்றுதான் நான் உயிர் வாழ வேண்டும் என்றால் என்னை சாக விடு, மரத்தை வாழ விடுன்னு சொன்ன சமூகம் தமிழ் சமூகம். நண்பர்களே, இதை நாம் புரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு.
இன்னைக்கு தான் நீங்க வந்து பல்லுயிரே பாதுகாப்பு சட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் 2500 வருஷத்துக்கு முன்னாடி பகுத்துண்டு பல்லுயிர் முதல் நூலோர் தொகுற்றவற்றுலாம் தலைன்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டே இருந்தாரு. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு சொன்னவன் பாரதிங்க, ஷேக்ஸ்பியரோ கீட்ஸோ கிடையாது. தமிழர்களை விட இயற்கையை நேசிச்ச ஒரு சமூகம் உலகத்திலே இல்லான்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சவால், இன்றைக்கு தமிழகம் முழுவதும் 32 மாவட்டங்களுக்கும் ஒரு பெரிய இயற்கை சீரழிவு திட்டங்களை வைத்துக் கொண்டுள்ள நண்பர்களே. இன்றைக்கு தமிழகத்தில் தென்னிந்தியாவில் உற்பத்தியாக நடிகர்களுக்கெல்லாம் பிறப்பிடம் எது தெரியுமா? உண்மையில் தமிழகத்தில் வாழக்கூடிய நாம் எல்லாம் நம்முடைய அம்மாவை விட, அம்மானா நான் பெத்த அம்மாவை சொல்றேன், நீங்க வேற அம்மாவை நினைச்சுக்காங்க, நம்முடைய அம்மாவை விட உன்னதமான விஷயம் தமிழர்களுக்கு உண்டென்றால் அது மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த மேற்கு தொடர்ச்சியின் மலையின் மேலே முழுக்க சோலை காடுகள் இருந்தன. தேவாலான ஒரு ஊர்ல 120 நாள் மழை பெய்யும். அந்த சோலை காடுகளும் அது கீழே இந்த புல்வெளி தலைகளும் நமக்கு உயிர் வழங்கக்கூடிய நதிகளின் பிறப்பிடமாக அமைந்தன. இந்த சோலை காடுகள் போகக்கூடிய குளிர்ந்த காற்று, அது மேல மேகம் போகும்போது அது படும்போது மழை பெஞ்சு அந்த ஸ்பாஞ்ச் இருக்கக்கூடிய புல்வெளிகள் தண்ணியை வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கீழே அனுப்பும். அப்படி உருவாவேதான் நாம் குடிக்கின்ற காவேரியும் பவானியும் தாமிரபரணியும் வைகையும் கிருஷ்ணாவும் கோதாவரியும். நாம் என்ன பண்றோம் தெரியுமா? அவ்வளவுத்தையும் அழித்து தேயிலை தோட்டங்களும் காப்பி தோட்டங்களும் போட்டதோட விளைவு இன்றைக்கு தேவாவில் 30 நாள் கூட மழை பெய்ய மாட்டேங்குது. 30 நாள் கூட மழை பெய்ய மாட்டேங்குது. இன்னைக்கு அழிவுகரமான திட்டம் நியூட்ரினோ போன்ற திட்டங்களை நாம் மேற்கு தொடர்ச்சி மேலே வைக்க போறோம். அதுவும் முல்லை பெரியாறு அணையின் மிக அருகில் இருக்கின்ற ஒரு இடத்தில் கொண்டு போய் கேட்பது யார்? 32 மாவட்டங்களும் என்ன பிரச்சனை சொல்ல முடியும்? நமக்கு இருக்க ஆறை பத்தி நமக்கு என்ன பார்வை தெரியுமா இருக்குது? ஆறெல்லாம் மணல் சுரங்கங்கள் அப்படி பார்வை. ஆற்று பாசனம் என்ன நினைக்கிறீங்க? ஆற்றுல தண்ணி போகும்போது மோட்டார் போட்டு உறிஞ்சிருவாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆற்றில் தண்ணீர் போகும்பொழுது கீழே இருக்கின்ற மணல் அந்த தண்ணீரை உறிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா நீராதாரத்தை பெருக்கும், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணும். அந்த ஆற்றங்கரை ஓரம் இருக்கக்கூடிய கிணறுகள் வற்றாமல் தண்ணி தரும். இதுதான் ஆற்று பாசனம். நாம் என்ன பண்றோம் தெரியுமா? ஆறுகளை எல்லாத்தையும் மணல் சுரங்கங்களாக பார்த்து எல்லா மணலையும் அள்ளிவிட்டோம் நண்பர்களே. இன்றைக்கு ஆறுகள் குழிகளாக படுகொலைகளாக இருக்கின்றன. இன்னைக்கு ஆறுகளை காப்போம், ஆற்றின் உரிமையை பாதுகாப்போம் என்பது வெறும் நதியை மட்டும் கிடையாது, அதில் இருக்கக்கூடிய உயிர் சூழல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. நிச்சயமாக இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்த விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தோழர் திருமாவளவன் அவர்களும் மேடையில் இருக்கக்கூடிய ஏனைய தலைவர்களும் தமிழகத்திற்கு காவிரி நீர் மட்டுமல்ல, சிறுவாணி நீரை மட்டுமல்ல, 34 நதிகளையும் மீட்டெடுத்து தமிழகத்திலே உரிமையை பெற்றுத் தருவார்கள் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.